தற்போது உடனுக்குடன் நேரலையில் இணைகிறோம். மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்ததால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதுகுறித்து நிகரான நமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். பூக்களினுடைய விலை வீழ்ச்சி குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சல்மான்? தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலர் சந்தையான மதுரை மாட்டுத்தாவணியில் பகுதியில் உள்ள மலர் சந்தையில் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மல்லிகை பூ விலை என்பது கிலோ 300 ரூபாய்க்காக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மல்லிகை பூவை போன்று பிச்சி பூ மற்றும் முல்லைப்பூ ஆகியவை 300 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் கிலோ 80 ரூபாய்க்கும், சம்மங்கி மற்றும் செண்டுமல்லி பூக்கள் கிலோ 50 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமாக கிலோ ஒன்றுக்கு 4000 ரூபாய் வரைக்குமாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த மாதம் திடீரென மல்லிகை பூவின் வரத்து அதிக அளவு இருப்பதன் காரணமாக கிலோ 300 ரூபாயாக குறைந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் மட்டும் நாள்தோறும் 20 டன் மல்லிகை பூக்கள் தற்பொழுது வரத்து இருப்பதன் காரணமாக தான் இந்த கடுமையான பூக்களின் விலையானது வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் ஏராளமான பூக்கள் அப்படியே மார்க்கெட்டிலே இருப்பதன் காரணமாக பூக்களை வியாபாரிகள் சாலையோரத்தில் கொட்டி செல்லப்படக்கூடிய ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வரத்து அதிகரிப்பின் காரணமாக மல்லிகைப்பூ விலை என்பது கிலோ 300 ரூபாயா குறைந்துள்ளது. வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளிடையே கவலை ஏற்படுத்தினாலும் கூட பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது வரைக்குமாக காணப்படுகிறது. சூர்யா, உடனுக்குடன் இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.